சிக்கன் பிரியாணி தான், ஆனால் இது மேக்ரோனி சிக்கன் பிரியாணி. டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். இஃப்தார் ரெசிபீஸில் ஒன் ஆஃப் தி மெயின் ரெசிபி. நிறைய பேர் அவங்க வீட்டில் இதை செய்வாங்க. நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ பட்டை வகைகள் 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 3 கொத்து புதினா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அதையுமே நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, மேகி மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து 1/2 நிமிஷம் போல வதக்கிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கோங்க. அதையுமே நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் போல நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு பவுல் சைஸ் அளவுக்கு நான் மேக்ரோனி பாஸ்தா எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். நம்ம 1 பவுல் அளவுக்கு பாஸ்தா எடுத்திருந்தோம். அதுக்கு 2 பவுல் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். எதில் எடுத்தீங்களோ அதிலே அளந்து ஊற்றிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொதி வரட்டும். லைட்டா லெமன் ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு 2 விசில் வரட்டும். ப்ரெஷர் ஃபுல்லா போனதும் ஓப்பன் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, ஒரு சூப்பரான மேக்ரோனி சிக்கன் பாஸ்தா ரெடி. நீங்களுமே கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.